பாவக்காய் வறுவல் செய்யும்போது இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்து அரைச்சி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட துளி கூட கசப்பே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாவக்காய் வறுவலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வந்தோன்னா நான் இது போல் பாவக்காவை பிஞ்சு பாவக்காவாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. முத்தின விதையாக இருந்தால் எடுத்துருங்க, பிஞ்சு விதையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த மசாலா பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். எடையை 1-2 தடவை திறந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா பொடி ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன், நான் பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வரட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக அது செவந்தோடனே இப்போ நான் எதில் கடலைப்பருப்பு உளுந்து எடுத்தனோ அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக அந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வரமிளகாய் ஒரு 5-6 சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா பொரியலுக்குமே இந்த மசாலா பொடி சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்தெந்த பொரியலுக்கு சேர்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மசாலா பொடி கூடவே இன்னொரு பொருள் நான் லாஸ்ட்டாக சேர்ப்பேங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். திரும்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டிங்கன்னா பாவக்காய் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் எண்ணெய் கம்மியாக சேர்க்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். திரும்பி 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு இந்த பாவக்காய் நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வறுத்தம் பாருங்கள், அந்த மசாலா அது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க இந்த பாவக்காயோடைய அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்ன பொருள் வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது கசப்பு துளி கூட இருக்காதுங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான பாவக்காய் வறுவல் கசப்பே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், எல்லா விதமான வெரைட்டி சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.